இந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரை மாவட்டம், அதாவது மாடக்குளம் அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய புதுக்குளம் கிராமத்தில் தான் இருக்கும். இந்த கோயிலுக்கும் தெய்வேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்குது. ஏன்னா இந்த கோயிலில் நான் வந்து பார்க்கும்போதே பாண்டியர்களோட அடையாளம், பாண்டியர்களோட பேர், அதே போல் பங்காளியோட அந்த வகையறா பேர்லாம் போட்டிருந்தாங்க. நமக்கு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியது. இதை நம்ம சொல்கிறத விட இந்த ஊரை சார்ந்த முக்கியஸ்தர்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். இந்த ஊரோட பெருமை என்ன, இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன, இந்த தமிழ் பாண்டிய வேந்த அப்படின்ற அந்த பேரில் ஆரம்பித்து வேந்தமடைக்கம்மா அப்படின்ட்டு ஐயனார் கோயில் வந்து இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பை பற்றி சொல்லுங்கள். முதலில் மூவேந்தர் மீடியா தம்பி தினேஷ் மலர் அவர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கு வந்திருக்கிறீர்கள். அதற்கும் என் சார்பாகவும் எங்களுடைய குசலவன் வகைரா பங்காளி சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வகைரா பேர் குசலவன் வகைரா. எங்களுடைய பூர்வீகம் சிந்தாமணி. 8 தலைமுறைக்கு முன்பு ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் விவசாயம் செய்த ஒரு அடிப்படையில் அங்கிருந்து குடிபெயர்ந்து அனைத்து தெய்வங்களையும் கூட்டிக் கொண்டு பெட்டி தூக்கி கொண்டு இங்கே வந்த காலம் 8 தலைமுறைக்கு முன்பாக. அவ்வாறு வரும்பொழுது மாடக்குளம் கண்மாய் கரை வந்தவுடனே நிரம்பி நிற்கின்றது கண்மாய். இந்த கண்மாயை தாண்டி வர முடியாத காரணத்தினால் தவித்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக இருந்த சப்பானி சாமியும் முனியாண்டி சாமிக்கும் இந்த மண்ணில் பூஜை செய்வதற்கு ஆள் இல்லை. அந்த காலகட்டத்தில் இந்த ஊருக்கு மேற்கே கற்புடைய ஐயனார் கோவில் ஒன்று உண்டு. இன்றளவும் அங்கே இருக்கிறது. அந்த கோயில் ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாத்தியப்பட்டதாகும். அங்கே உள்ள சாமிக்கு மட்டும் அவர்கள் பூஜை செய்துவிட்டு சப்பானிக்கும் முனியாண்டிக்கும் பூஜை செய்யாத காரணத்தினால் அந்த சாமியே கற்புடைய ஐயனாரே, உனக்கு பூஜை செய்யக்கூடிய பிள்ளை இன்ன இடத்திலிருந்து வர்றாங்க, அவங்கள வரவேற்று இந்த மண்ணுக்கு அழைத்து வந்து அவங்க 21 பந்தியில் நீ அடைக்கலம் ஆயிக்க. அடைக்கலமான பின்னாடி உங்களை அவங்க வழிபடுவாங்க, பூஜை செய்து வழிபடுவார்கள் என்ற சத்திய வாக்கு பிரகாரம் அங்கிருந்து கம்மாக்கரையில் நிற்கும் பொழுது முனியாண்டி கம்மாத்தணியை வத்தடிக்கிறார். நாணல் புல்லை பிடுங்கி போடுகிறார். சப்பானி ஒரு முனிவர், மகசிரி போன்றவர். அவர் கீழே உள்ள அந்த சகதியும் தண்ணீரையும் கெட்டியாக்கி, பாறை ஒன்று கெட்டியாக்கி எங்கள் முன்னோர்களை அந்த கரையிலிருந்து இந்த அக்கறைக்கு கூட்டி கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். அவ்வாறு சேர்த்த பிறகு எங்கள் முன்னோர்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் யாரப்பா, எங்களை வந்து இந்த கம்மா தண்ணியை வத்தடித்து கெட்டியாக்கி எங்களை கூட்டி வந்திருக்கீங்களே, நீங்கள் யார் என்று கேட்கும் பொழுது, நான் இந்த பூமிக்கு சொந்தக்காரன், நான் தான் சப்பானி, நான் தான் முனியாண்டி என்று 2 தெய்வங்களும் எங்கள் முன்னோர் குசலவ தாத்தாவிடம் சொன்ன பொழுது, அப்படியா, சரிப்பா, இப்போ நாங்கள் 21 தெய்வத்தோடு வந்திருக்கோம், இப்போ நீங்கள் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்றீங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்கும் பொழுது, நான் உங்களுடைய 21 பந்தியில் நான் சேர்ந்துக்கிறேன், அந்த 21 பந்தியோட எங்களையும் வச்சு கும்பிடுங்க என்று சொன்ன காரணத்தினால் சத்தியவாக்கு அடிப்படையில் அன்றிலிருந்து இன்று வரை சப்பானியும்
முனியாண்டியும் எங்கள் 21 பந்தியில் சேர்த்து நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். பூஜை செய்தும் களரி திருவிழா நடத்தியும் நாங்கள் அவர்களையும் 21 தெய்வங்களையும் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பூஜை செய்யணும்னா எந்த விதமான பூஜை செய்ய வேண்டும் அப்படி என்று எங்களுடைய குசலவ கிழவன் கேட்டபொழுது சப்பானி சொல்கிறார், எனக்கு ரெட்டத்தலகை போட்டு பூஜை பண்ணணும். அதாவது ரெட்டத்தலகை என்றால் வேந்தமட ஐயனாராக இருந்தாலும், ஆதி பவளக்கணிவாய் பெருமாளாக இருந்தாலும், பிரியாவடை அம்மனாக இருந்தாலும், இருளப்ப சாமியாக இருந்தாலும், முத்துக்கருப்பணசாமி என்ற 7 தெய்வமாக இருந்தாலும், எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா சாமிகளுக்கும் ஒரு இலை, ஒரு பொங்கல், ஒரு சீப்பு வாழைப்பழம், ஒரு தேங்காய், ஒரு இளநி, ஒரு மாம்பழம், ஒரு கரும்பு, இதுதான் வைப்போம். வச்சு நாங்கள் படையல் போட்டு பூஜை பண்ணுவோம். ஆனால் சப்பானிக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் 2 இலை, 2 பொங்கல், 2 தேங்காய், 2 சீப்பு வாழைப்பழம், 2 இளநி, 2 கரும்பு போன்ற எல்லாமே இரட்டையாக நாங்கள் கொடுப்போம். இது என்னென்றால் எங்கள் பாட்டையும் பூட்டையும் கொடுத்த சத்திய வாக்கு. சரிப்பா, இது மட்டும் போதுமா, உனக்கு வேறென்ன உனக்கு நான் படையல் போடணும் என்று எங்கள் பாட்டன் குசலவ தாத்தா கேட்கும் பொழுது எனக்கு அது மட்டும் இல்லை, எனக்கு சாராயம் வேண்டும். சாராயமும் நான் கொக்கரக்கோ என்று கூவின சேவலை அறுத்து அதனுடைய ஈரலு வேண்டும் என்று கேட்ட அடிப்படையில் அந்த சத்தியவாக்கு பிரகாரமும் அவரை தனியாக கூட்டிக் கொண்டு அவருக்கு இன்றளவும் 8 தலைமுறையாக இன்று வரைக்கும் நாங்கள் அவருக்கு செய்யக்கூடிய அந்த ரெட்டத்தலகை பூஜையும் அந்த சூட்டான் பூஜையும் செய்து கொண்டு வருகிறோம். அடுத்தபடியாக முனியாண்டி என்ன சொன்னிச்சுன்னா, எனக்கு கனிமாத்தி பூஜை பண்ணணும். இந்த தமிழகத்தில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள என்னென்ன கனிகள் இருக்கோ அனைத்து கனிகளையும் எனக்கு படைத்து நீங்கள் பூஜை செய்யணும் என்ற ஒரு உத்தரவு. அடுத்தபடியாக எனக்கு மயான பூஜை கொடுக்கணும் என்ற ஒரு உத்தரவு. அதன் அடிப்படையில் அவருக்கு கனிமாத்தி பூஜை செய்கின்றோம். அடுத்து ஒரு மயான பூஜை என்று ஒரு உச்சி பூஜை கொடுத்து அந்த எங்களுடைய நான் பாட்டையும் போட்டேன் கிட்ட என்ன சத்தியவாக கொடுத்தாங்களோ அது பிரகாரம் 8 தலைமுறையாக இன்று வரைக்கும் அந்த முனியாண்டி சாமிக்கும் நாங்கள் அந்த மயான பூஜை கொடுத்து வருகின்றோம். மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் எப்படி செய்யணுமோ அது பிரகாரம் எங்கள் பாட்டையும் போட்டேன் எங்கள் தாத்தாமார்கள், அப்பாமார்கள், பெரியப்பாமார்கள், அண்ணன்மார்கள் எல்லாரும் எப்படி அதுக்கு களரி திருவிழா நடத்தி அந்த பூஜை செய்து வந்தார்களோ அதன் பிரகாரம் எல்லளவு மாறாமல் வழியாக நாங்களும் கடுகளவு மாறாமல் நாங்கள் அந்த பூஜையை செய்து கொண்டு வருகிறோம். அப்படி நாங்கள் செய்யவில்லை என்றால் எங்கள் வீட்டில் ஒரு சோதனையை காட்டுவார்கள். ஆகா, சோதனையை காட்டிவிட்டாரே, இது தெய்வ குற்றமே என்று நாங்கள் எல்லோரும் பயந்து, தெய்வத்துக்கு பயந்து எல்லா பங்காளிகளும் 120 பங்காளிகளும் நான் வரி போட்டு அந்த பூஜை பொருள் வாங்கி நாங்கள் சாமி கும்பிட்டால்தான் அந்த சோதனை வராது. நாங்கள் இந்த ஊரில் பூஜை செய்தால் நாங்கள் எங்கள் பங்காளி மட்டும் இல்லை, எங்கள் பங்காளிகள், மச்சன மாமன்கள், ஊர் மக்கள், பக்த கோடிகள் அத்தனை பேருக்கும் நாங்கள் அந்த பூஜையை செய்து எல்லா மக்களும் நல்லா வாழணும். ஊர் மக்கள் ஆடு மாடு வெள்ளாமை விளைச்ச எல்லாமே நல்லா இருக்கணும்ண்டு எங்கள் ஆதி காலத்து முதல் எங்கள் தாத்தாமார்கள் எப்படி பூஜை பண்ணி அந்த விபூதி அள்ளி வீசி எரிஞ்சாங்களோ அதே போல் இன்றைக்கும் விபூதி அள்ளி நாங்கள் எரிந்து நான் எல்லா பங்காளிகளையும் மச்சன மாமங்களையும் ஊர் மக்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். அது முழுக்க எங்கள் 21 தெய்வமும் சப்பானி முனியாண்டியும் ஐயன் தலைமையில் இது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் 21 தெய்வங்களையும் ஒவ்வொரு தெய்வங்களாக வச்சிருக்கீங்க. ஐயனார் கோவில் இத்தனை தெய்வங்கள், அந்த தெய்வங்களோட பெயர் எல்லாம் என்னென்ன, அது எதை குறிக்கிறது? தலைமை வேந்தமட ஐயனார், ஆதி பவளக்கணிவாய் பெருமாள், பிரியாவடை அம்மன், அதுக்கு முதல்ல மகா கணபதி மால்முருகன். மகா கணபதிக்கு தான் முதல் தீபாரணை, 2வது மால்முருகன், அடுத்து வேந்தமட ஐயனார், ஆதி பவளக்கணிவாய் பெருமாள், பிரியாவடை அம்மன். இவங்க மூலஸ்தானத்தில் உள்ள கடவுள்கள் தெய்வங்கள். அடுத்து பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. இந்த தெற்குப்புறத்தில் வடக்க பார்த்து இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் முத்துக்கருப்பணசாமி என்ற 7 தெய்வம், பெரிய கருப்பசாமி, சின்ன கருப்பசாமி, இருளப்பசாமி, இருளாயம்மன்,
காயக்காரியம்மன், பேச்சியம்மன், ராக்காயம்மன், மஞ்சமாதா, சப்பானி, இந்த 10 தெய்வங்களும் தெற்கு பக்கத்திலிருந்து வடக்கு பக்கத்தில் பார்த்துருக்காங்க. அடுத்தபடியாக எங்கள் கோயிலுக்கு முன்னாடி நான் வேந்தமட ஐயனாருக்கு நான் இடதுபுறம் வடக்கு பக்கத்திலிருந்து தெற்கு பார்த்திருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், கணக்கு சாமி, சோனச்சாமி, சங்கிலி கருப்பு சாமி, மடக்கருப்பு சாமி, பெரிய வேடசாமி, சின்ன வேடசாமி, பாபரல்லா. பாபரல்லா இந்த தெய்வங்களோட கட்டுப்பட்டதானா இல்லை அது வேற ஒரு பேர் புதுமையாக இருக்குது? அதாங்க எங்கள் முன்னோர்கள் எந்த அடிப்படையில் வைத்திருக்காருன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஐயனார் பூரணாதேவி புஷ்கலாதேவியோட சேர்ந்து இல்லை, தனியாக இருக்கிறார். எங்களுடைய கோவில் ஐயப்பன் கோவிலுடைய அவதாரம், அந்த அம்சம்தான் எங்கள் கோயிலில் வச்சுருக்காங்க. இதே இந்த புதுக்குளத்து ஊருக்கு பொதுவான ஐயனார், கற்புடைய ஐயனார், அவருக்கு 2 பக்கத்திலையும் பூர்ணாதேவி புஷ்கலாதேவி வச்சுருக்காங்க. எங்கள் கோயிலுக்கு நேர எதிர்த்தாப்புல இடதுபுறம் ஈசானி மூலையில் அக்கரகாரம். இன்றளவும் அக்கரகாரம் இடம் இருக்குது. அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ இல்லை. இங்கே உள்ள நிலமுலங்கள்லாம் நான் அவங்களுக்கு சொந்தமானதான் ஒரு காலத்தில். பொருள் என்ன, எதை குறிக்குது? எங்களுடைய முன்னோர்களுடைய நான் சொன்ன பிரகாரம் நான் எல்லாமே ராமருக்கும் சீதைக்கும் பிறந்த பிள்ளைகள். அதனால தான் குசலவன் வகைரா, குசன் லவன். ஆனால் திரைப்படத்தில் கூட பார்த்துருக்கலாம், லவ குஜாண்டு தான் படம் வச்சுருப்பாங்க. வால்மீகி முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சீதை காட்டில் இருக்கும் பொழுது இங்கேருந்து காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டுக்கு போன பிறகு நான் இரட்டை பிள்ளைகள் தான் அந்த அம்மா வயிற்றில் வளர்கிறாங்க. ஆனால் முதல்ல பிறக்கிறவன் லவன், இரண்டாவது பிறக்கிறவன் குசன். அப்போ நீங்கள் லவ குசா தானே நீங்கள் பேர் வச்சுருக்கணும், எதுக்கு குசன் லவன் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்றத எங்கள் முன்னோரே சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா, கருத்தரிக்கிறது ரெட்டை பிள்ளைக்கு குசன் தான் அந்த சீதை வயிற்றில் கருத்தரிக்கிறாரு. அடுத்து லவன், 2வது கருத்தரிக்கக்கூடிய பிள்ளை தான் முதல் பிறக்கம். அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது முதல் நான் உருவான குழந்தை குசன். ஆனால் நான் பிறக்கும் பொழுது 2வது உருவாகிற குழந்தை தான் முதல் பிறக்கம். அந்த அடிப்படையை எங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு வாக்கு, ஒரு சொன்னது, ஒரு நான் செவிவெளி செயல ஒரு வரலாறு உண்மை. நம்மெல்லாம் சத்திரிய வம்சம், ராமருக்கும் சீதைக்கும் தான் நான் பிறந்திருக்கோம். நான் அவங்களுடைய வகைரா தான் நம்ம. அதில் குசன் லவன் வகைரா அவங்களுடைய பிள்ளைகளுடைய நான் 2 பிள்ளைகளுடைய பேரை எங்கள் முன்னோர்கள் வைத்திருக்காக ஒரு ஐதீகம், ஒரு உண்மை வரலாறு. இப்போ வேந்தன் என்பது பார்த்தீங்கன்னா தலைவன் என்ற ஒரு பொருள் இருக்குது, அரசன் என்ற பொருள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்திரனையும் அந்த பொருள் குறிக்கிறதா இருக்குது. இப்போ நீங்கள் வேந்தன் மட அப்படி ஐயனார் அப்படின்ற கோயிலில் கொண்டு அந்த பேரில் தான் இந்த ஐயனார் கோவில் இருக்குது. எதன் அடிப்படையில் இந்த பேரை தாங்கி இருக்கு? சிந்தாமணிகள் வாழ்ந்த காலத்தில் அங்கே 3 ஐயனாரை வச்சு எங்கள் பாட்டை பூஜை பண்ணியிருக்காங்க. ஊர்காவல் ஐயனார், அடைக்கலம் காத்த ஐயனார், வேந்தமட ஐயனார். அந்த மாதிரி வழிபட்டதில் வேந்தமட ஐயனார் கோயிலை தான், அந்த ஐயனாரை தான் எங்கள் முன்னோர்கள் அதுக்கு நான் அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணி தீபாரணை காட்டி நான் வழிபட்டிருக்காங்க. அந்த அடிப்படையை நாங்கள் அவர்கள் 8 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி செஞ்சாங்களோ, என்ன பழக்கத்தை கையாண்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்று வரைக்கும் அந்த பேரிலேயே நாங்கள் அழைச்சி அவங்கள நான் கும்பிட்டுக்கிருக்கோம். இந்த கோவிலுடைய வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள்லாம் எந்த மாதிரி? ஐயனாருக்கு சுத்த சைவம், பெருமாளுக்கு சுத்த சைவம், பிரியாவடையம்மனுக்கு சுத்த சைவம், கணக்கனுக்கு சுத்த சைவம், அடுத்து மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் இல்லை அசைவம். இப்போ நீங்கள் பூணூல் போடுறதுக்கான காரணம்? வேந்தமட ஐயனார்
ஐயப்பன் அவதாரம்னு சொல்வதனால் வேந்தமட ஐயனாரை பூஜை பண்ணணும், ஆதி பவளக்கணிவாய் பெருமாளை பூஜை பண்ணணும், பிரியாவடை அம்மனை பூஜை செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு பூணூல் போட்டுத்தான் நாங்கள் அந்த பூஜையை செய்யணும்னு சொல்லி எங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது காலகாலமாக 8 தலைமுறையாக அவங்க பின்பற்ற காரணத்தினால் நாங்களும் அதே வழியை இன்றளவும் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். எங்கள் கோவிலில் சித்திரை மாத பிறப்பு, சித்திரை வருட பிறப்பு அன்னைக்கும், தை மாத பிறப்பு அன்னைக்கும், சிவராத்திரி அன்னைக்கும் எங்கள் பங்காளிகள் எல்லோரும் சேர்ந்து வரி போட்டு பூஜை பொருள் வாங்கி பொங்கல் வைத்து படையல் போட்டு இன்று வரைக்கும் நாங்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோக 4 வருடத்திற்கு ஒரு முறை களரி திருவிழா என்னும் பெரிய கும்பிடு ஒரு திருவிழா நடத்துகிறோம். அனைத்து பங்காளிகளும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்துகிறோம். களரி என்றால் அது ஒரு கேரள மலையாளத்தில் ஒரு விளையாட்டு, ஒரு களரி விளையாட்டு என்று சொல்வார்கள். நாங்கள் எங்கள் முன்னோர்கள் நம்மளுடைய தேவேந்திர குல வேளாளர் வழக்கப்படி ஏறும் போரும் எம் குலத்தொழில் என்று சொல்கிறேமோ அதுபோன்று ஏர்தொழிலும் போர் தொழிலுக்கும் சொந்தக்காரர்கள் நாங்கள். இதில் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் குசலவன் இருப்பவர்கள் சத்திரியர்கள். நாம் எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் தான், ஆனால் உண்மையிலேயே நாம் சத்திரியர்கள் என்பதை எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு தெள்ளந்தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மகா சிவராத்திரிக்கு எல்லா பங்காளிக்கும் நான் வரி போட்டு தெரியப்படுத்தி இந்த கோயில் முன்பு வந்து பூஜை பொருள் வாங்கி பொங்கல் வைத்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். அன்னைக்கு எல்லா பங்காளிமார்களும் கோயிலுக்கு வந்து நான் வழிபட்டு செல்வார்கள். சக்கரை பொங்கல், அனைத்து சாமிகளுக்கும் சக்கரை பொங்கல், களரி போன்ற காலங்களில் அந்த சாமிகளுக்கு வந்து நான் படையல் போட்டு செய்வோம். எங்களுடைய களரி திருவிழாவை நான் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் அந்த கேள்வியை கேட்காட்டாலும் களரி திருவிழா எப்படி நடத்துகிறீர்கள் என்றால், எல்லா பங்காளிமார்களும் கோயிலில் உட்காந்து கூட்டம் போட்டு நம்ம களரி திருவிழா நடத்தணும் என்று நாங்கள் பேசுவோம். அப்படி பேசும் பொழுது எங்கள் சாமிகிட்ட வந்து உத்தரவு வாங்கித்தான் நாங்கள் செய்யணும். எங்கள் 8 தலைமுறையாக எங்களுடைய முன்னோர் வழக்கம். எல்லா தெய்வங்கள் இருந்தாலும் இருளப்ப சாமியிடம்தான் உத்தரவு வாங்குவோம். எப்போ 4 வருஷம் ஆச்சு நம்ம களரி திருவிழா நடத்தணும், நம்ம சாமிகிட்ட உத்தரவு வாங்குவோம் என்று கிழமைமார்கள்லாம் பேசுவோம். பேசுகிற பிறகு அந்த இருளப்பா சாமியுடைய அருள் இறக்கி கேட்போம். அவர் அருள் இறங்கி சரிப்பா இந்த வருஷம் வந்து களரி திருவிழா நடத்தணும்னு சொல்லி அவர் உத்தரவு கொடுத்த பிறகு தான் களரிக்கு வந்து நாங்கள் தேதி குறித்து அது ஒவ்வொரு நாளும் ஒரு விழா நடக்கும். முதல் நாள் சப்போஸ் 1999 ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதில் தேதி கொஞ்சம் முன்ன பண்ணிருக்கலாம், புதுக்குளம் எங்களுக்கு பாத்தியப்பட்ட காயக்காரியம்மன் கோவிலிருந்து சிந்தாமணிக்கு பெட்டி தூக்கி சாமி இறக்கி பெட்டி தூக்கி ஆயிட்டு போவோம். கொட்டு மேளத்தோட வான வேடிக்கையோட சிந்தாமணி அந்த வயலில் உள்ள அந்த வேந்தமட ஐயனார் கோயிலுக்கு சென்று அங்கே கெடா வெட்டி பூஜை செய்து திரும்ப அந்த வெட்டின கெடாயை சிந்தாமணி ஊரில் சோன கோயில், ஆதி சோன கோயில், அது முழுக்க குசலவன் வகைரா பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டது. எங்கள் கோவிலில் நம்ம தெருவில் தேவேந்திர குல வேளாளர் தெருவில் அந்த சோன கோயில் இன்றும் அமைந்திருக்கிறது. அந்த கோயிலில் கெடாயை கொண்டு வந்து உரித்து சமைச்சு எல்லா சாமியாடிகளும் பொதுமக்களும் சாப்பிட்ட பிறகு மறுநாள் அதிகாலையில் அங்கிருந்து சாமி இறக்கி கொட்டு மேளத்தோட வான வேடிக்கையோட மீண்டும் புதுக்குளத்தில் உள்ள எங்களுடைய காயக்காரியம்மன் கோவிலுக்கு வந்து சேருவோம். மறுநாள் காயக்காரியம்மன் கோயிலிருந்து
சக்தி கரகம் எடுப்பதற்காக எல்லா சாமியாடிகளும் கச்சம் கட்டி சாமி இறக்கி மரியாதை மாலை செலுத்திய பிறகு கொட்டு மேளத்தோட வானவேடிக்கையோட வைகையாற்று சென்று சக்தி கரகம் எடுத்துகிட்டு வருவோம். அவ்வாறு எடுத்துகிட்டு வரும் பொழுது எங்கள் ஊரில் ஐயர் கிணறு ஒன்று இருக்குது. இன்றைக்கி அந்த கிணறு இருக்குது. அந்த கிணத்து மேட்டில் தான் அந்த சக்தி கரகத்தை கொண்டுட்டு வந்தவங்க அனைத்து சாமியாடிகளும் அங்கே நிற்பாங்க. ஊர் மக்கள், மச்சன மாமன்கள் எல்லா பேரும் அந்த சாமியாடிகளுக்கு மாலை மரியாதை செலுத்திய பிறகு சக்தி கரகம் 2, வேந்தமட ஐயனார் சக்தி கரகம் 1, பிரியாவடை அம்மன் சக்தி கரகம் 1 பெட்டியோட அந்த ஐயர் கணத்திலிருந்து மீண்டும் சப்பானி வேந்தமட ஐயனார் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பெரிய கோவிலில் 7 கன்னிப்பெண்கள் பாத பூஜை செய்த பிறகு எல்லா சாமியாடிகளும் எல்லா பெட்டி சக்தி கரகம் அத்தனையும் எங்களுடைய பெரிய கோயிலுக்கு வந்தடையும். வந்த பிறகு அன்று நைட்டு இந்த பெரிய கோயிலிருந்து காயக்காரியம்மன் கோயிலுக்கு சென்று பெரும்பானை பொங்கல் வைப்பதற்காக 2 பெரும்பான பொங்கப்பானையை எங்கள் பெரியப்பாமாரு பூசாரியும் எங்கள் அப்பாமாரு பெருமாள் சாமியாடியும் அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து வச்சு 7 முத்துக்கற்பன சாமி என்ற 7 தெய்வம் மால் குறித்த இடத்தில் அடுப்பு தோண்டி 2 பெரும்பான பொங்கல் வைத்து அதுக்கு மறாநாள் எல்லா தெய்வங்களுக்கும் படையல் போட்டு பூஜை செய்து வழிபடுவோம். வழிபட்ட பிறகு மறுநாள் அதிகாலை காலையில் எல்லா சாமியாடிகள்கிட்டும் நான் சாமி இறக்கி கேட்போம், எப்போ உங்களுக்கு நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம், நான் படையல் போட்டு பூஜை பண்ணியிருக்கோம், நான் பூஜை கொடுத்துருக்கோம், இந்த பூஜையை நீ ஏற்றுக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள சாமி இறக்கி அந்த எல்லா சாமியாடிட்டும் நான் வழக்கை சத்திய வாங்கி நாங்கள் இந்த பூஜை ஏற்றுக்கிறோம்ப்பா, ஏன்னா நான் பங்காளியும் காப்புறோம், காக்குறோம், நான் குடியும் காக்குறோம், நான் குளத்தையும் காக்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு வாங்கின பிறகு அந்த பூஜை நிறைவு பெறும். அதுக்கு மறாநாள் குடிப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய குசலவன் வகைற பங்காளி மக்கள் எல்லோரும் சேர்ந்து வைக்கக்கூடியது குடிப்பொங்கல். இது முழுக்க முழுக்க குசலவன் வகைற பங்காளிக்கு மட்டும் பாத்தியப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் குடியில் குசலவன் வகைற பங்காளிகளுக்கு மட்டும் பாத்தியப்பட்ட கோவில். அதனால் ஊர் மக்கள் இங்கே பொங்க வைப்பதற்கு அனுமதி இல்லை. நேர்த்திக்கடனுக்காக வேண்டால் அவங்க செய்யலாம். குடிப்பொங்கல் வைப்பதற்கு காயக்காரியம்மன் கோவிலிருந்து அனைத்து பெண்களும் அங்கிருந்து பானை, பச்சரிசி, மண்டை வெல்லம் அதுக்குரிய அனைத்து பொருள்களோடும் இங்கே காயக்காரியம்மன் கோவிலிருந்து பெரிய கோயிலுக்கு வந்து அடைவார்கள். அந்த மாதிரி வந்த பொழுது நம் முத்துக்கற்பன சாமி என்ற 7 தெய்வத்திடம் உத்தரவு வாங்கி அவர் சாமி இறக்கி அவர் மால் குறித்த இடத்தில்தான் நாங்கள் அனைத்து குடிகளும் அனைத்து இந்த குசலவன் குடிகள் மக்கள் பங்காளிகள் அனைவருமே அந்த மால் குறித்த இடத்துல தான் நாங்கள் பொங்க வைப்போம். கொஞ்சம் கூட மாற மாட்டோம். இது சத்திய வாக்கு. அது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு குடிப்பொங்கல் வைத்த பிறகு கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு பெரிய வேட சாமிக்கு தோளில் அவரை சுமந்துக்கிட்டு படுகளம் பாஞ்சு வேட்டைக்கு போகிறோம். அந்த மாதிரி எல்லா சாமியாடிகளும் படுகளம் பாஞ்சு வேட்டைக்கு போகிறோம். அப்படி வேட்டையாடும் பொழுது அந்த வனாந்திரத்தில் உள்ள ரிஷி என்னடா நம்ம வனாந்திரத்தில் வந்து இவங்க வேட்டையாடி அனைத்து விலங்குகளையும் வேட்டையாடிட்டாங்க, இங்கே உள்ள பழங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி எங்களை அத்தனை பேர்த்தையும் சாபம் போட்டுருவார். சாபம் போட்ட உடனே எல்லா தெய்வங்களும் மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே மஞ்சமாதா என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சமாதா தாய் அங்கேருந்து தீர்த்தத்தோடு வந்து எங்கள் அண்ணங்கள்லாம் இந்த மாதிரி ஆயிட்டாங்க, அக்காலாம் இந்த மாதிரி ஆயிட்டாங்க, தங்கச்சியெல்லாம் அப்படி நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை ஒரு மாவில அந்த வேப்பலை வச்சு நான் எல்லா சாமிகளுக்கும் அது தெளித்து மீண்டும் உயிர் பெற்று எழுந்து இல்லை அங்கேருந்து சாமியாடி திரும்பவும் நாங்கள் பெரிய கோயிலுக்கு வருவோம். பெரிய கோயிலுக்கு வந்த பிறகு இங்கே நாங்கள் அதில் முன்னாடி சேர்த்துக்கிறோம். நான் குடிப்பொங்கல் வச்சுட்டு நான் சக்தி கடை வெட்டுவோம், 4 கடை வெட்டுவோம். அது வெட்டி போட்டுட்டு தான் நான் கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு நாங்கள் படுகளம் பாஞ்சு நான் வேட்டைக்கு போவோம். படுகளம் போகிறதுக்கு நான் வேட்டைக்கு போவோம். அந்த மாதிரி வேட்டையாடிட்டு வந்த பிறகு மீண்டும் இங்கே உள்ள அனைத்து பொங்கல் பானைகளும் உள்ள ஐயனார் சண்டையில் வச்சு
எல்லா பானையிலையும் சாப்பாடு எடுத்து ஐயனார் சன்னதியில் வச்சு ஒரு பூஜை செய்வோம். பூஜை செய்த பிறகு அந்த பொங்கப்பானை, சக்தி கரகம், பெட்டி அனைத்து பொங்கப்பானைகளும் காயக்காரி அம்மன் கோவிலுக்கு அன்று இரவே கொண்டு சேர்த்துருவோம். அதுபோக அதுக்கு மறாநாள் மயான பூஜை, உச்சி பூஜை என்ற மயான பூஜை, அது இருளப்ப சாமிக்கு கொடுக்கக்கூடிய மயான பூஜை. அந்த மாதிரி பூஜை கொடுக்கக்கூடிய நேரத்தில் தெருலைட்டு எரியாது. கர்ப்பமான பெண்கள் வெளியே வரக்கூடாது, சின்ன குழந்தைகள் வெளியே வரக்கூடாது. சரியாக 1 மணியிலிருந்து 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளே அந்த பூஜையை கொடுத்தாகணும். அந்த பூஜை நேரத்தில் இரவு 7 மணிக்கு தான் செல்வம் பூஜைக்கு. அது 12 மணி வரைக்கும் இருளப்ப சாமி எல்லையாக காக்கும். அவனுக்கு பல மயானங்கள் உண்டு. தத்தநீரை கொடுத்துருந்தார் முன்னாடி, அடுத்து இப்போ பொன்மேனை சுருக்கிட்டார். இங்கிட்டு விளாச்சேரி கொடுத்துருந்தார், அதை இப்போ முனியாண்டிபுரம் ஆக்கிட்டார். அவருக்கு சில எல்லைகள் இருக்குது. இன்றைக்கி அந்த எல்லைக்கல்கள் இருக்குது. இல்லை அங்கே வரைக்கும் போய் அவர்கிட்ட நான் கழுத்தில் போட்டிருக்க மாலையை அங்கே போட்டு வரணும். மறுநாள் போய் நாங்கள் பார்ப்போம், இவர் இங்கே வந்திருக்காரா வரலையா, இது உண்மையான சாமியாடியா இல்லையா என்று சொல்லி எங்கள் முன்னோர்கள் அது சோதனை செய்த பார்த்த காலம் உண்டு. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பார்த்தா இருக்கோம். கரெக்டாக அவர் இல்லப்ப சாமி அந்த வழிப்பிரகாரம் செஞ்சுக்கிருக்காரு. அதில் எல்லாரும் மாற்றம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சப்பானி சாமி ஊரை காக்கிறாரு. ஒவ்வொரு தெருவாக போய் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவர் காப்பார். நொண்டிக்கிட்டே போய் காக்கிறாரு. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க அந்த சப்பானியும் முனியாண்டியும், அந்த இருளப்பன் என்றாலும் முனியாண்டி என்றாலும் ஒன்று என்று சொல்லி எங்கள் பெரியப்பா பூசாரி சொன்ன காரணத்தினால் அதை உங்கள் முன்னாடி நான் அதை அப்படியே சொல்கிறேன். சப்பானி ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு தெருவாக சென்று தட்டி, நீ நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து இன்றளவும் நான் காத்துக்கிருக்காங்க. அந்த பூஜை நான் முடிந்த பிறகு திரும்ப நான் காயக்காரி அம்மன் கோயிலுக்கு போயிடுவோம். அதற்கு மறுநாள் காயக்காரி அம்மன் யாருன்னு சொன்னால், சிந்தாமணியில் இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு மாற்று சாதிக்கும் நானா நீயா என்று ஒரு போட்டி வந்த பொழுது, நான் தாண்டா சத்திரியன், நான் தாண்டா குசலவன், நான் தாண்டா தேவேந்திர குல வேளாளர், உண்மையான சத்திரியன்டா, ஏங்கிட்ட நீ மோதிரியா, உன் செக்கு என்கிட்ட செல்லாதரான்னு சொல்லி அருவா கத்தியை வச்சு நான் வெட்டி போட்டாங்க. மனிதனையும் வெட்டி போட்டுட்டு ஆடு மாடுகளையும் வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு யாரா இந்த மாதிரி செஞ்சவன்னு சொல்லி அவங்க கூட்டம் ஆள் திரளை. அதுக்கு பின்னாடி தான் அங்கே இருந்து நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வேந்தமட ஐயனார் 21 தெய்வங்களை உத்தரவு பிரகாரமும் பெட்டியை தூக்கிக்கிட்டு பிறஞ்சாஞ்சு வரும் பொழுது தான், தவிச்சு வரும் பொழுது தான், இந்த புதுக்குளத்துக்கு வரும் பொழுது சிந்தாமணியில் ஆண்டு அரசாட்சி பண்ணது பலகாலம். எங்கே? சிந்தாமணியில். பிரச்சனையின் அடிப்படையில் எங்களுக்கு இருந்த அந்த பூசாரிக்கு இருந்த அந்த எங்கள் பங்காளிகளுக்கு இருந்த அந்த மானுவ நிலத்தை விட்டு தான் இங்கே வந்துட்டோம் நாங்கள். ஆமாம், ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடல் திருவிழா. அதுவும் நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்கள் முன்னோர்கள் போகாமல் இருந்தாங்க. அங்கே உள்ள சோனை அங்கேருந்து வரும் பொழுது சோனையும் மடக்கருப்பு இங்கே வரல. ஆமாம், அங்கே இருந்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கடுத்து அங்கே உள்ள நாங்கள் வந்த பின்னாடி அந்த சிந்தாமணியில் உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கோயிலை கட்டணம் என்று சொல்லி அவங்க முயற்சி பண்ணி அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கட்டுறாங்க. வரியை போட்டு கட்டினால் இன்றைக்கி 2 அடி கட்டுறான். கெட்டினால் மறுநாள் போய் பார்த்தா அது இடிஞ்சு கிடக்கு. என்னடா யாரா இடித்தது அப்படின்னு சொல்லி மறுநாள் கட்டுறான். மறுநாள் போனாலும் இடிஞ்சு கிடக்கு. என்னடா இந்த மாதிரி இடிஞ்சு கிடக்கு, இதுக்கு என்ன காரணம்? அப்போ 4 பேரை காவலுக்கு போடணுமே என்று அந்த ஊரில் இருந்து 4 பேரை காவலுக்கு போட்டான். 4 பேரை காவல் போட்டு அவன் என்ன பண்ணிட்டான், காவலுக்கு இருந்து தூங்கிட்டான். 3ஆவது நாள் இடிஞ்சிருச்சு. டேய், நீங்கள் காவலுக்கு போனவங்க சரியில்லை, ஏன்னா நீங்கள் முடிச்சுக்கிட்டே பார்க்கணும்டா அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் ஒரு கூட்டம் போட்டு பேசி இவன் 4 பேர் முடிச்சுக்கிட்டே பார்க்குறான். முடிச்சுக்கிட்டே பார்த்து இருக்கும் பொழுது, இந்த காவை காக்கும் பொழுது அந்த கட்டப்பட்ட சுவர்கள் கண்ணு முன்னாடியே அப்படியே இடிஞ்சு விழுகுது. அப்படியே பயந்து போனேன். பயந்து போயிட்டு அடுத்து, ஏப்பா நீங்கள் காவலுக்கு போக சொன்னீங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்,
அப்படியே எல்லா சுவரும் இடிஞ்சு விழுந்துச்சுப்பா என்று சொல்லப்பட்டையும் அவன் எங்கே போய் ஒரு கோடாங்கி குறி கேட்டு, டேய் உங்களால் இந்த தெய்வத்தை அந்த கோயிலை வந்து கட்டி எழுப்ப முடியாது, இந்த கோயிலுக்கு சொந்தக்காரன் மாடக்குளம் கண்மாய்க்கு மேற்கே புதுக்குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊரில் தான் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய காணிக்கை அவங்க இங்கே வந்து காணிக்கை கொடுத்து இங்கே வந்தால் தான் இந்த கோயில் கட்ட முடியும் என்ற அந்த கோடாங்கிட்ட உத்தரவு வாங்கின பிரகாரம் அவங்க 4 பேர் எங்கள் முன்னோர்கள்ட்ட வந்து, இங்கே இந்த மாதிரிப்பா நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ அந்த கோயிலை கட்டலாம்னு பார்க்குறோம், அதை கட்ட முடியல, நாங்கள் கோடாங்கி குறி கேட்டோம், அதை வந்து உங்கள்கிட்ட காணிக்கை வாங்கி நான் கெட்டினா தான் கெட்டோம்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் காணிக்கை கொடுங்கன்னு சொல்லி எங்கள் முன்னோர்கிட்ட அந்த காலத்திலே வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த பேரடெல்லாம் வந்து இருக்குது. இப்போ அந்த பேரடெல்லாம் எங்கேன்னு கொஞ்சம் காணாமல் போச்சு, கொஞ்சம் கரையாக அரிச்சிருச்சு. அது உண்மை. இது வந்து என்னன்னு சொன்னால் என்னோடய அப்பாமார்கள், பெரியப்பாமார்கள், தாத்தாமார்கள், அண்ணன்மார்கள் சொன்ன வரலாற்று உண்மையான வரலாறு. அதுக்கடுத்து சப்பானி கோயில் இந்த மண்ணிலே இருந்த காரணத்தினால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரை சப்பானி முனியாண்டி அவங்களுக்கு எங்கள் பாட்டம் கொடுத்த உத்தரவு பிரகாரம் அவனுக்கு சூட்டா பூஜை ஒன்று கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி அந்த காயக்காரியம்மன் சொன்னோம்ல, அந்த அவங்க அங்கேருந்து பெட்டி தூக்கி வரும் பொழுது ஒரு குசலவன் மகள் நிற கர்ப்பிணி பெண்ணு, அந்த கர்ப்பிணி பெண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர முடியலை. அப்போ ஆளை குழி வெட்டி அவள் தலை உயரத்துக்கு குழி வெட்டி அவள் தலைக்கு மேலே ஒரு எருவை வச்சு அந்த எருவுக்கு மேலே ஒரு தீபத்தை போட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. அப்போ அந்த என் மக சொல்கிறா, அப்பா எல்லா அண்ணங்களையும் தம்பிங்களையும் நீ கூட்டி போங்க, நீங்கள் சீக்கிரம். அந்த மாதிரி அவள் வாக்கு கொடுத்து நான் குசலவன் மக எங்கள் மக அது பிரகாரம் அங்கேருந்து இங்கே வந்து அவளுக்கு ஒரு நாள் வந்து காயக்காரியம்மன் கோயிலில் நாங்கள் பூஜை பண்ணுறோம். எப்படின்னு சொன்னால் முட்டைக்கோழி அடித்து பூஜை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி காயங்கற்பட்டி கொடுத்து பூஜை பண்ணுறோம். அப்போ கர்ப்பமான பெண் இல்லையா, அவள் வந்து நான் பிரசவமான பின்னாடி அந்த காயங்கற்பட்டிக்கு வந்து அவள் முக்கியமானவள் இல்லையா, அதன் அடிப்படையில் அவளுக்கு காயங்கற்பட்டி கொடுத்து நாங்கள் பூஜை செய்து வழிபடுகின்றோம் இன்றளவும். அதுபோக நான் முட்டைக்கோழி அடித்தும் நாங்கள் பூஜை செய்கிறோம். நான் அதற்கு மறுநாள் எங்களுக்கு வந்து அந்த சத்தியவாக்கு பிரகாரம் அந்த சப்பான் ஒன்று பயலுக்கு வந்து சூட்டான் பூஜை கொடுக்கணும். அந்த பூஜை இங்கேருந்து தனியாக சூட்டானுக்கென்று தனியாக நாங்கள் அமைத்திருக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் வந்து அமைத்து கொடுத்த இடம் அங்கே இருக்கின்றது. முன்னோர்கள் வந்து இது வேந்தமட ஐயனார் கோவில் என்றால் இடதுபுறம் சப்பானி, வலதுபுறம் முனியாண்டி, அந்த அடிப்படை இருந்தது. அந்த சப்பானிக்கு எங்கள் முன்னோர்கள் சூட்டான் கொடுத்த காலத்தில் இதுக்கு நேரம் அக்கரகாரம் இந்த கம்மா கரலை தான் கொடுத்தாங்க. அந்த கம்மா கரலை அவங்க கொடுத்து அந்த புளிய மரத்தை பறித்து விட்டு தான் பெரிய புளிய மரமாக இருந்தது. இப்போ சமீப காலத்தில் தான் நான் ஓராண்டு காலத்தில் தான் அது கீழே விழுந்துச்சு. அது எங்கள் பாட்டம் உருவாக்கின புளிய மரம். அந்த இடத்துல சூட்டாங்க கொடுத்து அந்த எலும்பை போட்ட அடிப்படையில் அந்த எதிர்த்து உள்ள அந்த அக்கராரத்தில் உள்ள அந்த பெண் பிள்ளைகள்லாம் அந்த கம்மாக்கரோட கைகால் கழுவு போயிருக்காங்க. அப்போ அந்த எலும்பு துண்டு அந்த எலும்பை பார்த்துட்டு அந்த பிள்ளைகள்லாம் பயந்துட்டாங்க. அந்த பயந்த அடிப்படையில் அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லப்பட்டீங்க. அந்த ஐயர்மார்கள் எங்கள் பாட்டையும் போட்டுங்கிட்ட, எப்பா இந்த மாதிரி வந்து எலும்பெல்லாம் போடுறீங்க, அதை பார்த்துட்டு எங்கள் பொம்பளை பிள்ளைகள்லாம் பயப்படுதுப்பா, அதனால் இந்த இடத்துல போடாமல் அந்த மடையில் கொடுத்துக்கங்கப்பா என்று சொன்ன அவங்க வாக்கு பிரகாரம் அதுக்கு மேலே ஒரு மடை இருக்குது. அந்த மடையில் தான் வந்து அந்த சப்பானிக்கு ஒரு பீடம் அமைத்து ஒரு கோயில் கட்டி இப்பொழுது அங்கே வழிபட்டு வர்றோம். அங்கே சைவ பூஜையும் நடக்குது, அடுத்து சூட்டான் பூஜையும் நடக்குது. நான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே பூஜை பண்ண பிறகு நான் ஊர் மக்களுக்கு நாங்கள் வீதி கொடுக்கணும். ஏன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இல்லை, அதனால் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வீதி கொடுக்கணும். அது எல்லா மக்களும் ஒற்றுமையாக அவங்க கும்பிடுறாங்க. இல்லை இன்றைக்கு வரைக்கும் கும்பிடுறாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டால் எங்கள் பங்காளி மட்டுமல்ல, மச்சர மாமன்கள், இங்கே உள்ள மாற்று சமுதாயத்தினரும் நான் வர்றாங்க. நான் அவங்களுக்கும் நான் மரியாதை உண்டு, எங்கள் மச்சர மாமனுக்கும் மரியாதை உண்டு, மாற்று சமுதாயத்தார்களுக்கும் நான் மரியாதை உண்டு. அந்த மாதிரி கிராமத்தில் இன்றைக்கி நடந்த இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கூட அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இங்கே வந்து கலந்து கொண்டு நான் சிறப்பித்து கொடுத்தார்கள் என்பதை எல்லாராலும் நான் அறியலாம். இன்றைக்கி நீங்கள் வீடியோ எடுத்திருக்கீங்க இல்லை, அதிலே தெரியும் உங்களுக்கு வந்து ஏன்னா இது எங்களுடைய முழு வரலாறு. இன்னும் நிறையா இருக்குது. நம்ம வந்து இந்த வீடியோ இந்த மூவேந்தர் மீடியாவில் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நான் இது ஒவ்வொரு சாமிக்கு சொல்லணும்னா 2 மணி நேரம் ஆகும்.
நிறையா வரலாறு இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுல கண்டிப்பாக நம்ம தொடர்ச்சியாக காணொலியில் மிக்க நன்றி. நன்றி. இந்த மூவேந்தர் மீடியா எங்களுடைய நான் ஊருக்கு வந்து இன்று நடைபெற்ற நேற்றும் இன்றும் நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேகத்தில் நான் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்து நான் கௌரவப்படுத்திய நான் மூவேந்தர் மீடியாவுக்கும் தம்பி தினேஷ் மலர் அவர்களுக்கும், உங்கள் பேர் தினேஷ் மலர் அவர்களுக்கு மிக்க நன்றியை எங்களுடைய என் சார்பாகவும் எங்கள் குசலவன் வகைரா பங்காளிகள் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி.